அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இது ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுபவராக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். அதில் 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அதில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது, அடுத்தடுத்து வரக்கூடியது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். அடுத்த மாதம் 4வது மாதம் ரஜபுடைய மாதம் என்பதாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். اللهم بارك لنا في رجب وشعبان. யா அல்லாஹ், ரஜபிலும் அதே போன்ற ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய்திடு. வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் அதிகமாக ஓதுவார்கள். அல்லாஹ்விடத்திலே ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து விடுமாறும், அதே போன்று ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை நாமும் அதிகமாக ஓதுவோம்.